கோழிக்கறி மசாலா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு இது வெங்காயத்தை ஒரு 3 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுக்கணும். ஒரு 3 தக்காளி எடுத்து அதையும் வெட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி தக்காளியும் கொஞ்சம் லைட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் கோழிக்கறியை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு, கழுவி சுத்தம் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த இஞ்சி பூண்டு விழுது இருக்குல்ல, அதை ஒரு 2 டீஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா அதை அப்படியே இது பண்ணிக்கோங்க. மசாலா இது பண்ணுற மாதிரி லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா கருவிடும். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ஒரு காரத்துக்கு தக்கன 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதை நம்ம நல்லா அந்த மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு மசாலா தூள் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது என்னன்னாங்க ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இந்த பிரியாணிக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு சிட்டிகை எடுத்து அதை அந்த மசாலாவில் போட்டு அதையே நல்லா இது பண்ணிக்க. கூட்டிகிட்டு புதினா எடுத்து அந்த புதினா அந்த வெங்காயத்தோடு கொஞ்சம் இது மாதிரி லைட்டாக இது பண்ணி வச்சுக்கோங்க. அரைச்சி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அது முழுசாக இருக்கும். அதனால் அதையும் போட்டு நல்லா அரைச்சி இந்த வெங்காயம்லாம் இதெல்லாம் நல்லா இது பண்ணிட்டீங்களா, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி அந்த மசாலா வாசனையெல்லாம் போகும். அதுக்கப்புறம் இந்த தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா இது பண்ணுங்கள், நல்லா ப்ரே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கழுவி வச்சுருக்கோம்ல, அந்த கறி எடுத்து அதில் கொட்டி நம்மளுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா அதை இது பண்ணி மசாலாவெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா இது பண்ணிக்கிட்டு, நம்ம தண்ணி கொஞ்சோன்னு ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றணுன்னா ஊற்றலாம். கொஞ்சம் இது மாதிரி வரணும்னா, இல்லைன்னா தேவையில்லை, ஏன்னா அந்த கோழிக்கறியில் தண்ணி விடும். அதனால் நீங்கள் அதுக்கு மேலே அதை இது பண்ணி நல்லா இது பண்ணி குக்கரை மூடி வச்சுருங்க. விசில் போட்டு மூடி வைங்க. மூடி வச்சு அது 3 விசில், கரெக்டாக 3 விசில் வர வரையும் கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, கொஞ்சம் இதாகவே வைங்க. கரெக்டாக அந்த 3 விசில் வரவும் இறக்கி அந்த இது ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் இப்போ பாருங்கள், அந்த கறி எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ இதாக நல்லா எண்ணெயெல்லாம் மேலே அழகாக நல்லா கிரேவி மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு இதை அதை நம்ம சாப்பாடை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.